சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? ஓ பன்னீர்செல்வம் அவர்களை விசாரித்தால் ஜெயலலிதாவுடைய எங்கள் அம்மாவுடைய மர்ம மரணம் வெளியாகுங்கிறார். பன்னீர் என்ன சொல்கிறாரு? விஜயபாஸ்கரை வச்சா விசாரித்தா எல்லா உண்மையும் வெளியே வரும். கூடி என்னன்னா ரெண்டும் திருட்டு போயிலுங்க. ரெண்டு களவாணியும் சேர்ந்து இப்போ நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. நான் போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறேன், ரெண்டு பேரையும் ஒரே ரூமில் வச்சு வெளுத்திங்கன்னா உண்மை அது பாட்டுக்கு வந்துடும். ரெண்டு பேரும் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு ஆளாளுக்கு மாறி மாறி இப்போ பழியை போட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு அம்மா இறந்த பிற்பாடு 60 நாள் கழிச்சு வெளிநாட்டிலேருந்து ஒரு டாக்டரை கொண்டு வந்து ஒரு பேட்டி ஒன்று நடத்தினாங்களே, அது மாதிரி உலக நாடகம் நீங்கள் பார்க்கவே முடியாது. டாக்டர் ஃபீலே கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு. பத்திரிக்கைக்காரங்க இந்த பக்கம் 4 டாக்டர், இந்த பக்கம் 4 டாக்டர். ஒரு பத்திரிக்கைக்காரர் கேட்குறாரு, டாக்டர் ஃபீலே, ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ் கிவன் டு த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெயலலிதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த இங்கிலீஷு அவருக்கு புரியல. யாருக்கு? லண்டன்காரருக்கு. என்னையா யோ. அப்புறம் அவர் கேட்டதை அவர் பேசுகிற மாதிரியே அவர் சொல்லி காட்டுறாரு. வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ் given to the former chief minister. ஒன்று அவர் அதுக்கு பதில் சொல்கிறார். The treatments given to the former chief minister, the lungs infection and the dehydration is the very big troubles for the former chief minister. ஐயா என்னையா சொல்கிறாரு? நுரையீரல் தொற்று மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் ஆஸ்பத்திரியில், இதைத்தான் 40 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதை எதுக்கியா வெள்ளைக்காரர் அங்கேருந்து வந்து திருப்பி அதே போய் ரூட்டை விட்டுக்கிட்டு இருக்காருன்ட்டு எல்லா பேட்டியும் முடிஞ்சு